ஹாய் ஹால், இன்றைக்கி வாசுகி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் வந்து ஸ்டஃப்டு ஃப்ரை. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ அண்ட் மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி நல்லா சுரண்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது மீதி பேலன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி இது ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மீதி பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மஷ்ரூமும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து சில்லி பவுடரு, இந்த சால்ட்டு, இது சீரகம், இது டர்மரிக் அண்ட் வந்து கரம் மசாலா, பெப்பர். ஸோ ஆயில் தேவையான அளவு ஆயில் இது வச்சு தான் இப்போ நான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள். என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து தவா பட்டுன்னு கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கு, கொஞ்சம் ஆயில் போடுறோம். ஃப்ரைக்கு தான் ரொம்ப ஒரு 50 கிராம் ஆயில் இருந்தாலே போதும். உங்களுக்கு தேவையான கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு கரிஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் பொரிக்க போகிறோம். இது கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு இப்போ 2 ஆனியன் இது கணக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். ஒன்றுஷாக வரும்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம போட போகிறோம். இப்போ இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். உங்களுக்கு கார்லிக் எக்ஸ்ட்ரா வேணுன்னா போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தக்காளிங்க, ஒரே தக்காளி தான் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வதங்கணும் இல்லைங்களா, சால்ட் போட்டுக்கலாம். அப்புறமா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி, அதுவும் நல்லா வதங்கிடும். தீ ரொம்ப அதிகமாக போடாமல் ஓரளவுக்கு மீடியம் போட்டுட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். இந்த காரம்லாம் உங்களுக்கு பார்த்திங்களா, மஞ்சளும் இந்த பெப்பர், சால்ட்டு எல்லாமே இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டஃப்பில் வந்து காரத்துக்கு சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டும் இதிலே போட்டுட்டோம். இப்போ இந்த மஷ்ரூம் இது நல்லா ஃப்ரை ஆனதும் உங்களுக்கு இதிலே தண்ணி நிறைய நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை. மஷ்ரூமில் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே இதிலே உங்களுக்கு அதுக்கு உண்டான வாட்டர் வந்துடும். என்ன போட்டிருக்கோம், சில்லி பவுடர், டர்மரிக் அண்ட் மசாலா, பெப்பர், சால்ட்டு, தனியா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஷ்ரூமுக்கு நான் போடல, பெப்பர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னால நான் பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோங்க. இந்த கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எப்படி இருக்குது பாருங்கள், ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் சீஸ் கொஞ்சம் போட்டுடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ஆகிடுதுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அதில் ஸ்டப்பில் வச்சு இப்போ ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப்டு வைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் ஆயிலெலாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் சீஸ் அப்படியே வச்சு நீங்கள் அப்படியே லைட்டாக வச்சுட்டு மேலே இப்போ நம்ம இதை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். தவா வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் தவாவை கொஞ்சம் ஆயில், நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயிலில் நீங்கள் விருப்பமுள்ள ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடுறேன், கொஞ்சம் லைட்டாக சிம்மிலே இருக்கட்டும், ஓகேங்களா.